ஸ்டார்ட் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் வசந்த் கேட்ரிங் வந்து அயனாவரம் அவங்கள வந்து புக் பண்ணியிருந்தேங்க. எங்கள் மேரேஜ் வந்து ஸ்ரீதேவி பேலஸ் தாம்பரம் பக்கத்தில் சந்தோஷ்புரம் இடத்துல வந்து நடத்தணும். ஆக்சுவலாக வந்து நான் பல தடவை வந்து ரெக்வஸ்ட் பண்ணார், எங்கள் வந்து கேட்ரிங் ஃபுட்டை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு உண்மையிலே டைம் இல்லை. அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வச்சுட்டு நான் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் பண்ணி கொடுங்கன்னாரு. ஆனால் ரெயிலாக பார்க்கும்போது நிறைய பேரோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஃபைனலைஸ் பண்ண மெனு இல்லாமல் சில அடிஷ்னலாக சில மெனுஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் ரிச்சாக வந்து சுண்டல்லாம் கொடுத்துருந்தாரு, அப்புறம் சூப்லாம் வந்து கொடுத்துருந்தாரு. அதை நான் வந்து ஆக்சுவலாக மெனுஸில் கேட்கவே இல்லை. அது ஈவினிங்கில் வந்து மக்கள் வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அப்புறம் வந்துட்டு நேற்று மதியத்துலேயும் சரி, நேற்று பார்த்தீங்கன்னா மீன்ஸ் சாட்டர்டே அன்னைக்கு 4th ஜூலை அன்னைக்கு பண்ண ஃபுட்லேருந்து அடுத்த நாள் சண்டே பண்ண ஃபுட்லேருந்து பார்த்தா ஒவ்வொரு வேலைக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட்னா ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் எல்லாமே ஸ்டாண்டர்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஐட்டம்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உடனே சூடாக போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. பூரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு பொடி இட்லிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. இது வந்து டேஸ்ட், எல்லாமே டேஸ்ட் பற்றி ஈஸியாக பேசலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ ஹாஸ்பிட்டல் இருந்தால் அவங்க கிட்ட இருக்க ஹாஸ்பிட்டல்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இலையை தேடி போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு என்ன வேணுமா, இட்லி என்ன வேணுமா, தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டு போட்டாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட கேட்குற தோரணையும் கேட்குற விதமும் வந்து நம்மளுக்கு பாதி வயிறு நிறைஞ்சிருது. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி தே ஆர் குட் அண்ட் டேஸ்ட் இஸ் ஆல்ரெடி வெரி குட். அவங்க வந்து புதுசாக வந்து ஐட்டம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது டைலண்ட் நல்லா இருந்தாலும் கூட வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என்னுடைய வந்து ஓவரால் இந்த 2 days ஃபங்க்ஷனில் வந்து 10 out of 9 out of 10 கொடுக்கலாம். வந்தவங்க ஃபீட்பேக் பார்த்தோன்னாக்கா வந்து ஆல்மோஸ்ட் நான் ஸ்டேஜில் இருந்ததுனால ஒரு 50 பேர்கிட்ட கேட்டிருப்பேன். 50 பேர் கேட்டப்போ எப்படி ஒரு 48 பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க. ஒரு 2 பேர் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு ஒரே மாதிரி டேஸ்டாக இருக்கு, கொஞ்சம் ஆறி இருந்தது, எங்களுக்கு இது வரல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஏதோ ஒருத்தர் 2 பேர் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து அப்போதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நிறைய சாப்பிட்ருப்பாங்க, உடனே லஞ்ச் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பிடிக்காது, இல்லை லஞ்ச் லேட்டாக போனாலும் பிடிக்காது, அது மாதிரி இருப்பான். ஸோ மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து கொடுத்த ஃபீட்பேக் வந்து நல்லா இருந்ததை வச்சு அவுட் ஆஃப்